தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியை காண அவளை இருக்கிறீர்களா? இதோ நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி ஊழியத்தின் சார்பாக என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலையும் நீங்கள் கிறிஸ்மஸுக்காக மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து ஆயத்தமாய் கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நாட்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிறந்தது ஒரு பெரிய அதிசயமான காரியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த அல்லது மனிதனாக பிறந்த அந்த நன்னாளை நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறோம். குறிப்பாக உலகத்துள்ள எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நினைவு கூறுகிற ஒரு சிறப்பான பண்டிகை உண்டென்றால் அது கிறிஸ்மஸ் பண்டிகை தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் ஏராளமான அதிசயங்கள் உண்டு. அவர் ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததினாலே நாம் ஏன் அதை கொண்டாட வேண்டும்? நாம் ஏன் அதில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிற காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்திலே நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான ஒரு அருமையான ஆலோசனையை செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். வேத புஸ்தகத்திலே நாம் வாசித்தால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கே பாருங்கள், வேத வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே உண்டு. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே இயேசுவினுடைய பிறப்பு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிக தெளிவாக எடுத்து கூறிய ஒரு தீர்க்கதரிசி யாரென்றால் அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து முன்கூட்டியே ஒரு வெளிப்பாடை கொடுத்ததினாலே அவர் இங்கே இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக அவர் முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டு பிறந்தார் என்பது ஆண்டவருடைய பிறப்பில் மிக சிறப்பான ஒரு அதிசயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் அநேக மகான்கள் பிறந்து வாழ்ந்து பெயர் புகழோடு மரித்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிறப்பெல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சாதாரணமான பிறப்பாகத்தான் இருந்திருக்கும். அவர்கள் இப்படி பிறப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இன்றைக்கும் கூட பார்ப்பீர்கள் என்றால் விஞ்ஞானமும் மருத்துவமும் எவ்வளவோ துறைகளில் வளர்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு குழந்தை பிறந்த பின்புதான் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கூட இன்னைக்கு மக்கள் பார்த்தறிகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாருங்கள், அதிலேயே இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவரை குறித்து ஒரு முன்குறிப்பான தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே அவர் எப்படிப்பட்டவராக, எப்படிப்பட்ட அதிகாரமுடையவராக, என்ன செய்ய வருகிறார் என்றும் அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் என்பதெல்லாம் முன்கூட்டியே தெள்ள தெளிவாக முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அல்லது பிறந்த பின்பு அவர் கர்த்தருத்துவம் உடையவராக இருப்பார். கர்த்தருத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு அதிகாரத்தை குறிக்கிற வார்த்தை. அவருடைய தோளின் மேல் ஒரு பெரிய அதிகாரம் உண்டு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எல்லாம் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருடம் அல்லது சில மாதம்
அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே அவர்களுடைய அதிகாரங்கள் முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய அதிகாரம் அப்படி அல்ல. அது என்றென்றைக்குமான நித்தியமாய் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரத்தை குறித்து பார்த்தால், அவர் இந்த பூமியில வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் மிகவும் அதிகாரத்தோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். காற்றை பார்த்து, கடலை பார்த்து, சமுத்திரத்தை பார்த்து, இன்னும் இயற்கையை பார்த்து, வியாதியிலே கிடந்த மனிதனை பார்த்து, மரணத்திலே மரித்து போன மனுஷனை பார்த்து கூட அவர் அதிகாரத்தோடு கட்டளையிடும் பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள், விடுதலையானார்கள், இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது. இதெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிற காரியம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏராளம் அதிசயம் உண்டு. வேதத்தில் நீ படித்து பார்ப்பீர்கள் என்றால் சுவிசேஷங்கள் 4 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். அவருடைய நாமம் என்பது அதிசயமானது. இந்த உலகத்தில் யாருடைய ஒரு பெயரை சொன்னாலும் நடக்காத, யாருடைய நாமத்தை எடுத்து கூறினாலும் நடக்காத ஒரு அற்புதம் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தானே. நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வியாதிக்கு கட்டளையிட்டு பாருங்கள். இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் சுகமடையும். நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதிகாரத்தோடு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு விரோதமான போராட்டங்கள் உங்களை விட்டு விலகும். காரணம், இயேசுவின் நாமத்தில் ஏராளம் அதிசயங்கள் இருக்கிறது. அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறக்கும் பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததில் முக்கியமான இன்னொரு காரியம் என்னவென்றால் அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இந்த பூமியிலே எந்த மனிதனும் சொல்ல முடியாத ஒரு ஆலோசனையை என் ஆண்டவராகி இயேசு நமக்கு சொல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து நான் உனக்கு உன் வழியை காட்டுவேன் என்று ஆண்டவராகி தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகி தேவனுடைய வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எல்லா ஆலோசனைக்கும் மேலாக அருமையாக ஆலோசனை சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் கூட நான் எப்படி வாழப்போகிறேன், அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன், ஆலோசனைக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்களா? மனுஷனுடைய ஆலோசனையை விட தேவனுடைய ஆலோசனை மிக முக்கியமானது. எனவே இயேசு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது வல்லமை உள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து வேதம் முழுவதும் ஏராளம் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை இன்றும் குறையவில்லை. அவர் அன்றைக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ அதேபடியான அற்புதத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் தேவனுடைய வல்லமையை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனோடு நெருங்கி பாருங்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், உங்களை வாழ வைக்கும், உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான் இந்த பூமியிலே நித்தியமானவர். மற்றவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். உலகத்தில் காண்கிற சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், படைப்புகள் எல்லாமே ஆகட்டும், எல்லா மனிதர்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே அநித்தியமானவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அவர் ஒரு நாளும் அவருக்கு முடிவில்லை. அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அருமையானவர்களே, நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். நித்தியமான தெய்வத்தை நம்புங்கள், நிலையாயிருக்கிற தெய்வத்தை நம்புங்கள், மாறாத தெய்வத்தை விசுவாசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களையும் கூட நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அவர் நித்திய தேவனாக இருந்து உங்களை நடத்த முடியும். அடுத்த பகுதியை நம்ம பார்த்தால் சமாதான பிரபு என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் தேடி அலைகிற ஒரு காரியம் என்ன? எங்கு சமாதானம் கிடைக்கும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்கு போகலாம், யார் எனக்கு சமாதானத்தை தருவார்கள் என்று ஏக்கத்துடன் மக்கள் அங்குமிங்கும் ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, எல்லா துறையிலும் வேகமாய் வளர்ச்சி அடைகிறதான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்விலே அமைதியான ஒரு சூழல் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. பயமும் பதட்டமும்
பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே சமாதானமான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், சமாதானத்துக்கெல்லாம் பிரபுவா இருக்கிற, சமாதானத்திற்கெல்லாம் ராஜாவா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தர முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவராகி இயேசு ஏதோ எதற்காகவோ பிறந்தார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லது ஒரு மதஸ்தர்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் உள்ளவர்களுக்காக இயேசு பிறந்தார் என்று எண்ண வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒருவேளை சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில, அவர் இந்த பூமியில பிறந்தது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தருவதற்காக, உங்கள் வாழ்க்கையில அவர் நித்தியமாய் ஆளுகை செய்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாகவே அவர் இந்த பூமியில வந்தார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவே உலகமெங்கிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக ஆயத்தமாக இருக்கிற இந்த நாட்களிலே மெய்யாகவே என் வாழ்க்கையில வாரும், என் உள்ளத்திலே நீர் பிறந்து, என் உள்ளத்திலே நீர் வாழ்ந்து, நீ என் உள்ளத்திலேயே தங்கி என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு பாருங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து உங்க உள்ளத்தில் பிறப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்துமஸாக மாறட்டும் என்று உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லி இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலையும் அநேகர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியிலே கழிகூறுகிற வேளையிலே வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டு இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் எனக்கு வேதனையின் ஆண்டு என்று சொல்லி அங்கலாய்த்து போய் வாழ்க்கையில தோற்று போய் சமாதானம் இல்லாத நிலையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக, அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் இதுவரையிலும் செய்யவில்லையே, தேவன் எனக்கு ஒரு வல்லமையான அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதமான சுகம், அற்புதமான விடுதலை, ஆறுதல் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம் என்று சொன்னது போல தேவனுடைய அதிசயம் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள், அந்த குடும்பங்களில் தேவ சமாதானம் கடந்து வரட்டும். ஒரு சில குடும்பங்களில் கிறிஸ்துமஸ் வந்தாலே என் வீட்டில் சமாதானம் இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி பயந்து பிள்ளைகளோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஒரு கிறிஸ்துமஸ் ஆய் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாத சிலருடைய வாழ்க்கை ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலேயே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே இயேசு தன் உள்ளத்தில் பிறந்த அந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நீர் உதவி செய்வீராக. வியாதி, பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. உங்க வல்லமையினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2015ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாட்கள், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான தேவ செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியும் ஜெபமும் நிச்சயமாக உங்களது வாழ்வில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்துள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் நீங்கள் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: எழுப்புதல் கிறிஸ்டியன் அசெம்பிளி ஊழியங்கள், 17/3A, பிரைன் நகர், 2வது தெரு, கீழ்ப்பகுதி, BSNL எக்ஸ்சேஞ்ச் எதிரில், தூத்துக்குடி 8. தொலைபேசி எண் 0461
23768776. அலைபேசி எண் 9442778986.